வணக்கம், இது உங்கள் வண்ண காரிகை. கிரில் சிக்கன், சுட்டக்கோழி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நாட்டுக்கோழியை சுட்டு சாப்பிட போறோம். கோழி சுடுறதுக்கான குச்சி வெட்ட போறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூங்கில் மரம். மூங்கில் மரம் புல்வகையை சேர்ந்தது. புல்வகைகளிலே ரொம்ப பெருசா வளரக்கூடியது மூங்கில் தான். இதுல 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. இந்த மூங்கில் மரம் 40 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. ரொம்ப சீக்கிரமாகவும் வளரக்கூடிய ஒரு மரம் மூங்கில். ஒரு நாளைக்கு 250 சென்டிமீட்டர் கூட வளரும்னு சொல்றாங்க. மூங்கில் மரத்தின் வயது 60 ஆண்டுகள். இந்த மூங்கில் மரம் ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகளான சீனா, இந்தியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் கென்யா ஆகிய நாடுகளில் பெரும்பாலும் வளருது. மலைச்சரிவுகளும் மிக வறண்ட இடங்களுமே மூங்கில் வளர்வதற்கான சிறந்த இடங்களா காணப்படுது. தமிழ்நாட்டில் வளர்ற பெரும்பாலான மூங்கில் காகித தொழிற்சாலைகளுக்கும் மற்ற மூங்கில்கள் கைவினைப் பொருட்களுக்கும் குடிசை வீடுகள் கட்டுவதற்கும் பயன்படுது. மூங்கில் மரம்னு சொல்றதை விட மூங்கில் குத்துனே பெரும்பாலும் சொல்றாங்க. ஏன்னா மூங்கில் குத்துகளாக தான் வளருது. இந்த மூங்கில் மரம் உயிர்காற்றுன்னு சொல்லப்படுற ஆக்சிஜனை அதிக அளவில் வெளியிடுது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டிற்கு தேவையான ஆக்சிஜனை ஒரு மூங்கில் குத்து தரதா சொல்றாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மூங்கில் குத்தை என் தாத்தா தான் வச்சாரு. இந்த மூங்கில் குத்தோட வயது 40 ஆண்டுகள். இந்த மூங்கிலை அவர் ஏணி செய்யறதுக்காகவும், ஆப்பைக்கான கைப்பிடி செய்யறதுக்காகவும், குடிசை வீடுகள் மேயறதுக்காகவும் பயன்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம மூங்கில்ல முறம், தட்டு, கூடை மற்றும் பிற கைவினைப் பொருட்களும் செய்யறாங்க. காஞ்சு போன மூங்கில் இறுக்கமாகவும் வலுவாகவும் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சு போகாது. அதனாலதான் ஏணி போன்ற பொருட்கள் தயாரிக்க மூங்கிலையே தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னோட சின்ன வயசுல பெரும்பாலும் இந்த மூங்கில் கொத்துக்கிட்ட தான் விளையாண்டுருக்கேன். இந்த மூங்கில் கொத்து பக்கத்திலே இருந்த வாதனா மரம்னு நாங்கள் சொல்கிற வாதநாராயண மரத்தில் தூரி கட்டி ஆடி இருக்கேன். இந்த மூங்கில் கொத்தை பார்க்கும் போதெல்லாம் மலரும் நினைவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கோழி சுடுறதுக்கான குச்சி தயாராயிடுச்சு.
இன்னைக்கு இந்த பதிவுல எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு மூலிகை செடியை தெரிஞ்சுக்கலாம். கிணற்று பாசான் அப்படின்னு அழைக்கப்படுற மூலிகை செடி தாங்க இது. இந்த கிணற்று பாசானம் சூரியகாந்தி பூ குடும்பத்தை சேர்ந்தது. கிணத்து பூடு, வெட்டுக்காய பூண்டு, தாத்தா பூடுன்னு பரவலா பலவிதமா அழைக்கப்படுது. இதுதாங்க அந்த செடியோட நீர்ச்சத்து நிறைந்த இலைகள். படர்ந்து காணப்படுற இந்த செடி வெள்ளாமை காடுகள்ல களைச்செடியா கருதப்பட்டு பிடுங்கப்படுது. இதுதான் கிணற்று பாசான் செடியோட பூ. கிராமங்கள்ல குழந்தைங்க எதை பிரியமா தாத்தா பூடுன்னு சொல்லுவாங்க. தாத்தா தலை கொடுக்கலன்னா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டா கூட இது விளையாடுவாங்க. இது அந்த செடியோட முதிர்ந்த பூ. இது விதைகளா திரும்ப விழுந்து செடியா முளைச்சு வரும். இந்த செடியோட இலைகளை காயங்களை குணப்படுத்த பயன்படுத்துறதுனாலதான் இதுக்கு வெட்டுக்காய பூண்டுங்கிற பேரு வந்திருக்கு. சின்ன புண்ணுல இருந்து பெரிய வெட்டுக்காயம் வரைக்கும் எல்லா புண்ணையும் இது சீக்கிரம் குணப்படுத்திடும். சின்ன புண்களுக்கு இதை இலைகளை பறிச்சு கசக்கி அந்த சாற்றை மேல பூசுவாங்க. பெரிய புண்களுக்கு இதை அரைச்சி பத்து போடுவாங்க. புண்ணான உடனே மருந்து கடைகளுக்கு ஓடாம இந்த செடியை தேடிதான் போவாங்க. இந்த இலைகளை அரைச்சி பூசும்போது காயம் நீர் பிடிக்காம சீல் கோக்காம கட்டாயம் குணமாயிடும். காயம் பட்ட உடனே எதுவும் நம்ம அரைக்கலாம் தேவையில்லை. இந்த செடியை தேடி இந்த இலைகளை பறிச்சு இப்படி கையில கசக்கி பிழியும் போது வர சாற்றை புண் மேல தடவுனாவே கண்டிப்பா குணமாயிடும். அவசரங்கள்ல கை கொடுக்குற மூலிகையான கிணற்று பாசனை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வண்ண கரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மசாலாவுக்கு தேவையான தயிர், இடித்த இஞ்சி பூண்டு கலவை, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள், அப்படியே பிடிக்கணும். கீழே கீழே
தேங்காய் எண்ணெய், மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.